வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசை இருக்காது, சீலரத்ன தேரர். கோட்டாவை விட மோசமான நிலை அனுரவுக்கு ஏற்படும், ஹரின் பெர்னாண்டோ சவால். கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனுக்குடன் அளிக்க ஜனாதிபதி உத்தரவு. ஜாலில் சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய மாணவனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. எரிபொருள் QR பிரச்சினைக்கு தீர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. வாட்ஸ்அப் இலக்கம். தனியார் பேருந்தில் முகம் சுளிக்க வைக்கும் செயல், இளைஞனுடன் பிடிபட்ட மாணவி. நாளை முதல் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்து கோர விபத்து, 4 பலி, 40 பேர் காயம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசைக்கு தற்போது உரிய தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் என ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்ட தேரர், கோட்டாவின் வரிசை அனுரவுக்கு வந்துள்ளது. அனுரவின் வரிசை யாருக்கு செல்லப் போகின்றது என தெரியவில்லை. வரிசையில் நின்று நின்று கடைசியில் அந்த வரிசை எனக்கும் வருமா என்று தெரியவில்லை என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வரிசைக்கு நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் சரியாக தீர்வுகளை வழங்கியிருப்பேன் எனவும் சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அதேவேளை பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டாவை விட மோசமான நிலை ஜனாதிபதி அனுரவுக்கு ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உண்மையான நெருக்கடிகளை மறைத்து ஜனாதிபதி அனுரகுமார அழகிய கதைகளை கூறி வருவதால் நாட்டுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை எனவும் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாதவாறு தப்பியோடிய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எந்த வேலையையும் செய்யாததால் தான் திருடவில்லை. ஏதாவது ஒரு வேலையை செய்ய தொடங்கினால் முதல் முயற்சியிலேயே தோற்றுவிடுகின்றனர். எதனையும் கண்மூடித்தனமாக நம்பும் சிந்திக்கும் திறனற்ற மக்கள் இருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் உள்ளது என்றால் ஏன் இன்னும் வரிசைகள் காணப்படுகின்றன? வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று வேடிக்கையாக மாறியுள்ளன என சுட்டிக்காட்டியவர், அரசாங்கத்திடம் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் இல்லை எனவும் ஹரின் பெர்னாண்டோ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை தாமதமின்றி உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் எத்தகைய பொருளாதார அல்லது சமூக சவால்கள் ஏற்பட்ட போதிலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசின் வேலை திட்டம் எக்காரணம் கொண்டும் முடங்கக்கூடாது என்று ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். போதைப்பொருள் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025 அக்டோபர் 30 ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. கைது செய்யப்பட்டோர் 1,24,412 பேர். இவர்களில் 1,772 சிறுவர்களும் 81 சிறுமிகளும் உள்ளடங்குவர். ஹெரோயின் 1066 கிலோ, 355 கிராம், ஐஸ் போதைப்பொருள் 1930 கிலோகிராம், கஞ்சா 4520 கிலோகிராம், கொக்கைன் 270 கிராம், போதை மாத்திரைகள் 9,083,143 மாத்திரைகள் கைப்பற்றப்படும் போதும் போதைப்பொருள் மாதிரிகளை பரிசோதிப்பதில் ஏற்படும் தாமதத்தினால் வழக்குகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க நீதித்துறைகளை செயற்பாடுகளை வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய புனர்வாழ்வு சட்டத்தில் உள்ள தடைகளை நீக்கி போதை கடுமையானவர்களை முறையாக சமூகப்படுத்த தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இந்த தேசிய பணியில் வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்ட மத ரீதியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஊடகங்கள் வழங்கும் அதே முக்கியத்துவத்தை புனர்வாழ்வு மற்றும் போதைப்பொருள் அழிப்பு நடவடிக்கைகளுக்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவர் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக குறித்த மாணவனின் தந்தையாரையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் மாணவி ஒருவரது புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரது தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வாசகங்களுடன் பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்போது அவதூறு பரப்பிய மாணவனின் தந்தையார் நியாயம் கேட்க சென்ற ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கி காயப்படுத்தியதால் குறித்த நபர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனையடுத்து குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்த ஊர்காவல்துறை சிறு குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்து நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்களும் தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி அல்லது QR குறியீட்டிற்கு பதிவு செய்வதற்கு உதவும் வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் சிறப்பு வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆன்லைன் பதிவில் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் 07600003919 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாகன எண்ணை அனுப்புவதன் மூலம் தங்கள் சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனுடன் தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் வருமான வரி அனுமதி மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் என்றும் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் தனிப்பட்ட தரவுகளும் 2022 ஆண்டின் தனியுரிமை சட்டம் எண் 9 படி பாதுகாக்கப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. பண்டாரவளை பகுதியில் நேற்றைய தினம் காலை மாணவர்களை ஏற்றிக்கொண்ட தனியார் பஸ்ஸில் முகம் சுளிக்க வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 17 வயது இளைஞர் மற்றும் 14 வயது பாடசாலை மாணவி பஸ்ஸில் இருந்து இறங்கும் இடத்தில் சென்று பின்புறத்தில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடை மாற்றிக்கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் பண்டாரவளை போலீசார் மாணவி மற்றும் காதலன், பஸ் டிரைவர் மற்றும் நடத்துனர் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை அதிக கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குழந்தைகளை ஏமாற்றத்தில் இருந்து பாதுகாப்பது அவசியம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளை முதல் QR குறியீட்டிற்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்க தகடின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும், ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை வீரவில பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததோடு 40 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியில் உள்ள வீரவில துருசேவன பகுதியில் குறித்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று திசாவில் இருந்து கரப்பீட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது.